ஓகே, டெக்னிக்கலாக ரொம்ப புதுசாக இருக்குது, ரொம்ப புதுசாக தான் இருக்குது. இந்த தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு படம் வந்ததில்ல, அப்படியே அடிக்கிட்டு போகலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் அடிக்கிட்டு போனாலும் கண்டென்ட் என்ன, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம், அதுக்கான ஒரு லேயர் தான் வினோத் ராஜ்ன்ற ஒருத்தர் மேலே இருக்க எக்ஸ்பெக்டேஷன் தான். இதை நான் எப்போ ஃபீல் பண்ணேன்னா, படம் முடிஞ்சிருச்சு, PS வினோத் ராஜ்ன்றப்போ தேட்டரில் கை தட்டினாங்க. இங்கே என்னன்னா, நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா அந்த டேரக்டர்ஸ்க்கு இவங்களை சுற்றி ஒரு பிஸ்னஸ் ஒன்று நடக்குது, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நடக்குது, ஓகேவா? இந்த பேர் போட்டாலே கை தட்டி ஆகணுன்ற நிலைமைக்கு ஆடியன்ஸ் தள்ளப்படுறாங்க. இது வந்து எழுதுறப்ப அவருக்கே தெரிஞ்சிருக்கும், இது ஆல்ரெடி பண்ணிட்டாங்களே அப்படின்றது. இங்க என்ன விஷயம்னா, இந்த கண்டென்ட் ஆல்ரெடி பேசியாச்சு, இதுக்கு எதுக்கு ஒரு படம் தான், இதுக்கு எதுக்கு ஒரு படம் தான் என்னோட கேள்வியாகவே இருக்கு. ஹாலிவுட் படம் நிறைய பார்க்குறவங்க, ஒரு புது முயற்சியாக ஒரு படத்தை பார்க்குறவங்க தாராளமாக இந்த படத்தை போய் பார்க்கலாம். கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் சுத்தமாக பிடிக்காது, அது நான் 100% கேரண்டி தரேன். நீங்கள் அந்த சைடே போக வேணாம். அதே மாதிரி இன்னொரு நோட் பண்ணியா,